வணக்கம். நாங்க சாதாரண தானியங்கள் அல்ல, நாங்க தான் உங்கள் உடலுக்கு சக்தி தரும் சிறுதானியங்கள். ஆனா ஒரு கேள்வி, நீங்க எங்களை சரியா சமைக்கிறீங்களா? இன்று நாங்களே எங்களை எப்படி சமைக்கணும்னு சொல்ல போறோம். ஹாய், நான் தான் கம்பு. என்ன சாப்பிட்டா உடம்பு சூடு குறையும், நிறைய இரும்பு சத்து மற்றும் நார்ச்சத்து கிடைக்கும். என்ன கொண்டு ஒரு சூப்பர் ரெசிபி செய்யலாமா? கம்பு கூழ். நான் கம்பு பேசுகிறேன். என்னால ஒரு சத்தான கம்பு கூழ் செய்யலாம். முதலில் ஒரு கப் கம்பை நன்றாக கழுவி சிறிது நேரம் ஊற வையுங்கள். பிறகு தண்ணீர் சேர்த்து நல்லாக வேக வைக்கவும். அதை மசித்து சிறிது உப்பு அல்லது மோர் சேர்த்தால் சூப்பரான கம்பு கூழ் ரெடி. வணக்கம் நண்பர்களே, நான் தான் கேழ்வரகு ராகி. நம்ம முன்னோர்கள் என்னை மிகவும் மதித்து சாப்பிட்டார்கள். ஏன் தெரியுமா? எலும்புகளை பலமாக்கும், உடலுக்கு சக்தி கொடுக்கும், சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும். அதனால் தான் என்னை சூப்பர் ஆரோக்கிய உணவு என்று சொல்வார்கள். இப்போது என்னை எப்படி சாப்பிடலாம் என்று நான் உங்களுக்கே செய்து காட்டுகிறேன். முதலில் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ராகி மாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்க வேண்டும். இப்போது அதை அடுப்பில் வைத்து மெல்ல கிளறி கொண்டே இருக்க வேண்டும். சில நிமிடங்களில் அது கெட்டியான சத்தான கூழாக மாறிவிடும். இப்போது மோர், உப்பு, சின்ன வெங்காயம் சேர்த்து கலந்தால் சுவையான ராகி கூழ் தயாராகிவிடும். நான் தான் திணை. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுவேன். எண்ணெய் வைத்து சாதம் போலவே சமைத்து சாப்பிடலாம். நான் திணை. என்னால செய்ய ஃபேவரட் டிஷ் திணை உப்புமா. ஒரு கடாயில எண்ணெய் சூடு செய்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் வதக்குங்கள். பிறகு ஒரு கப் திணை சேர்த்து 2 கப் தண்ணீர் சேர்த்து 10 நிமிஷம் சமைத்தால் சூப்பரான திணை உப்புமா ரெடி. நான் தான் சாமை. உடல் எடை குறைக்க நான் மிகவும் உதவுவேன். எண்ணெய் வைத்து சுவையான சாமை சாதம் செய்யலாம். நான் சாமை. என்னால சாதம் ரொம்ப எளிது. ஒரு கப் சாமையை நல்லா கழுவுங்கள். 2 கப் தண்ணீர் சேர்த்து அரிசி போலவே வேக வைத்தால் மென்மையான சாம சாதம் கிடைக்கும். இதோடு காய்கறி சேர்த்தால் சாமை வெஜிடபிள் ரைஸ். நான் தான் வரகு. நான் ஜீரணத்தை மேம்படுத்துவேன். எண்ணெய் வைத்து சுவையான வரகு புலாவ் செய்யலாம். இது ரொம்ப சுவையா இருக்கும். அதை ட்ரை பண்ணுங்க. நன்றி. நான் வரகு பேசுறேன். என்னால ஒரு சிம்பிள் வரகு புலாவ் செய்யலாம். முதல்ல ஒரு கப் வரகு நல்லா கழுவுங்க. ஒரு பாத்திரத்துல சிறிது எண்ணெய் சேர்த்து வெங்காயம் மற்றும் காய்கறி வதக்குங்கள். பிறகு வரகு சேர்த்து 2 கப் தண்ணீர் மற்றும் உப்பு சேர்க்கவும். 10 நிமிடம் சமைத்தால் சுவையான வரகு புலாவ் ரெடி. நண்பர்களே, இந்த சிறுதானியங்கள் நம்ம உடலுக்கு மிகவும் தேவையானவை. வாரத்தில் குறைந்தது 2-3 நாட்கள் இந்த தானியங்களை உணவில் சேர்த்தால் உங்கள் உடல் நிச்சயம் ஆரோக்கியமாக மாறும். அரிசி மட்டும் இல்லாம சிறுதானியங்களையும் சாப்பிடுங்கள். உடல் பலம், சர்க்கரை கட்டுப்பாடு, ஜீரண சக்தி எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இப்படி இன்னும் ஆரோக்கியமான சமையல் ரகசியம் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.